குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு வேர்ல்டு என்வைரன்மெண்ட் டே, உலக சுற்றுப்புற சூழல் தினம். நம்ம வீடுங்களில் வந்துட்டு பெரிய பெரிய தோட்டங்களெல்லாம் வைக்க முடியலனாலும், சின்ன வீடாக இருந்தாலும் நமக்கு ஏற்ற அந்த இடங்களில் நம்ம சின்ன சின்ன செடிகளையோ இல்லைன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளையோ போட்டு வளர்க்கும் போது நிஜமாகவே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தான் இது எங்கள் வீட்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ வீட்டுக்குள்ளேயும் நான் கொஞ்சம் செடிகள் வச்சுருக்கேன். இது வெளியே ஒரு சின்ன கார்டன் மாதிரி செட் பண்ணி அதில் நான் இந்த செடிகளை வச்சுருக்கேன். இதெல்லாம் மருத்துவ குணமுள்ள செடிகள் எல்லாமே இந்த ஒரு சைடில் நான் வச்சுருக்கேன். மற்றபடி எல்லா விதமான பூக்கள், கொடிகள், இந்த மாதிரி செடிகள் எல்லாத்தையுமே நான் இதில் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு செடியை வச்சுட்டோன்னா அதுக்கு நான் ஸ்பெஷலான கேர் எதுவுமே கொடுக்குறது இல்லைங்க. அதுவே நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுகள், அப்புறம் முட்டை ஓடு, இந்த மாதிரி நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அதில் ஒரே ஒரு செடியிலேயே ஒரு 3 ரோஸ் பூத்துருக்கு. பூக்கள்லாம் நல்லா அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இட்லி பூ, இது குரங்கு வால் பூன்னு சொல்லுவாங்க, மங்கி டெயில் ஃப்ளவர்னு. ஸோ இந்த சைட்லேயும் நான் ஒரு சில குரோட்டன்ஸ் செடிங்களெல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாகவே இது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணும். இது நம்ம 1008 டென்ஷனில் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம இருக்கும்போது நிஜமாகவே இந்த கார்டனுக்குள்ளே இந்த செடிகள், நம்ம வைக்கிற ஒவ்வொரு செடிகளும் ஒரு சின்ன இலை வந்தால் கூட அதில் எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்குறோம். இந்த செம்பருத்திலாம் பூக்காமையே இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், எங்கள் செம்பருத்தி பூக்க மாட்டேங்குதுன்னு. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. மரம் ஃபுல்லாகவே செம்பருத்தி முட்டு வச்சுருக்கு. ஸோ இந்த மாதிரி இது ஒரு பெரிய இடம்லாம் கிடையாது, பெரிய கார்டன் செட்டப்லாம் கிடையாது. இருக்கிற இடத்துல நான் கொஞ்சம் கார்டன் செட்டப் மாதிரி நானே அதை க்ரியேட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஓரளவுக்கு செடிகள் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஈவினிங் டைமில் கூட நம்ம ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கார்டனில் உட்காந்தோம்னா நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தென்னை மரம்லாம் நான் சும்மா ஒரு நர்சரி போகும்போது சரி நம்ம வீட்லேயும் ஒரு தென்னை மரம் வச்சு பார்க்கலாமேன்றதுக்காக வாங்கிட்டு வச்சேன். பார்த்திங்கன்னா அது தண்ணி ஊற்றுறனோ இல்லையோ அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க்கு, இவங்களும் 2 கப்பீஸ் வாங்கிட்டு விட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஃபுட்டு வச்சுருந்தேன், அதோட ஃபிஷ் ஃபுட்டு. அந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக 2 ஃபிஷ் எடுத்து விட்டேன். பட் பார்த்திங்கன்னா அவங்க இனப்பெருக்கம் பண்ணி நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க. நிஜமாகவே இது ரொம்ப நல்ல விஷயங்க.